வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி விஞ்ஞான பதிவானது வேததர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி விஞ்ஞான பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான பதிவினை முதன்தனிமை பெறப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினசரி விஞ்ஞான பதிவானது தமிழ் வருஷம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 9/1/2127 நாள் 22/4/2026 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம். இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமி ஆகிய தெய்வங்களுக்கு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிவரை மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் தங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசையும் தங்களையும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் லட்சியமாக கண்டிப்பாக வந்து சேரும். இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் பின்னரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 3:05 வரை திரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு 3:05 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயம் பின்னிரவு 3:05 மேல் தாங்கள் அனைவரும் எவ்வித தங்கு தடையின்றி தாராளமாக வெளியூர் பிரயாணங்கள் செய்யலாம். ஆகவே அனைவரும் இந்த தினசரி விஞ்ஞான பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் பராபவ வருஷம் பராபவநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 9/1/2127 நாள், ஆங்கில மாதம் தேதி 22/4/2026 ஏப்ரல் மாதம். காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:03 ஆயனம் உத்தராயணே ருது வசந்த ருது. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பெரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பெரி. திதியானது பஞ்சமி திதி 52 வினாடி காலை 6:24 வரை. அதன் பிறகு ஷஷ்டி திதி 54 நாழிகை 15 வினாடி. பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 4:06 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய சாதத்தியானது ஷஷ்டி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் அதிக பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது
वैशाख मासे वैयासी मादम वृषभ मासे शुक्लपक्ष वளவிரே षष्ठी திதி. தங்கள் குடும்பத்தில் உங்கள் தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளவிரே ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி நவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் வேத தர்ம சாஸ்திரத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக வைத்து மட்டுமே தாங்கள் அனைவரும் வருஷா வருஷம் தங்களது பித்துக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பித்துக்கர்மாவை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். கிழமை இன்றைய வாசரமானது சௌமிய வாசரை, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ர நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 52 நாழிகை 34 வினாடி. பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 3:05 வரை. அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. என்று இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் சித்திரை மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியருடைய அனைத்து அன்புகள் மெய்யன்றவர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலங்களில் 4 முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வளவிரே ஷஷ்டி விரதம் காமாக்கம் ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி. ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி என்கின்ற தலைப்பிலே நமது சேனலிலே வீடியோ பதிவாக பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அனைவரும் அந்த வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய ராகு காலமானது நண்பகல் 12:03 முதல் பிற்பகல் 1:33 வரை. யமகண்டமானது காலை 7:33 முதல் 9:03 வரை. குளிகை காலமானது காலை 10:33 முதல் நண்பகல் 12:03 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் பின்னிரவு 3:05 வரை. தீதுரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு 3:05 வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தது என்பதற்கு அதிகாலை 4:38 முதல் 10:15 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தது என்பதற்கு காலை 10:15 முதல் மாலை 3:52 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தது என்பதற்கு காலை 3:52 முதல் இரவு 9:29 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 9:29 முதல் பின்னிரவு 3:05 வரை சந்திராஷ்டமம். கேட்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு 3:05 முதல் வியாழக்கிழமை என்ற காலை 8:45 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.